தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகைகளில் ஒருவரான ராதிகா திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இப்போது தீவிர மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறார். அவர் வீடு திரும்ப இன்னும் 5 நாட்கள் வரை ஆகும் என சொல்லப்படுகிறது. 1978 வெளியான இயக்குனர் பாரதிராஜாவின் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தின் மூலம் ராதிகா ஹீரோயினாக அறிமுகமானார். அதன் பிறகு பல ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் டாப் நடிகையாக வலம் வந்தார். மேலும் தெலுங்கு, இந்தி, கன்னடம், மலையாளம் என பல பிறமொழி படங்களிலும் ராதிகா நடித்திருக்கிறார். தமிழக அரசு விருதுகள், நந்தி விருதுகள், பிலிம்பேர் விருதுகள் என ஏகப்பட்ட விருதுகளையும் வாங்கி குவித்துள்ளார். வெள்ளித்திரை மட்டுமின்றி சின்னத்திரையிலும் கூட ஒரு கலக்கு கலக்கியவர். சித்தி, செல்லமே, வாணி ராணி என்று இவரது சீரியல்களும் தொடர் வெற்றி அடைந்து வருகிறது. இதற்கிடையே நடிகை ராதிகா சரத்குமார் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த 28ஆம் தேதியே டெங்கு காய்ச்சல் காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ராதிகா அட்மிட் ஆகியிருக்கிறார். டெங்குவால் ஏற்பட்ட திடீர் உடல் நலக்குறைவால் அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கிறார். போது மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் ராதிகா இருக்கிறார். இன்னும் 5 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகே ராதிகா வீடு திரும்புவார் என மருத்துவர்கள் கூறியுள்ளனர். ராதிகா மருத்துவமனையில் அட்மிட் ஆன செய்தி கேட்டு அவரது ரசிகர்கள் கவலை அடைந்துள்ளனர். ராதிகா விரைந்து குணம் பெற வேண்டும் என பலரும் பதிவிட்டு வருகின்றனர். உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.